ఓం నమో వెంకటేశాయ. శ్రీవేంకటాచలాధీశం శ్ரீయాత్యాசிత சிரித்தச்சேதன மந்தாரம் ஸ்ரீனிவாசம் மகம்பஜே என்று அந்த ஸ்ரீனிவாசனை செவித்துக்கொண்டு வருடாந்திர தெப்போத்சவத்திலே இன்று 3வது நாளாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியை சேவிக்க இருக்கிறோம். இந்த பங்குனி மாதத்திலே வெயில்கள் அதிகமாக கோடை காலமாக இருப்பதால் அதன் களைப்பு தீர இவ்வாறு ஒவ்வொரு வருடமும் பகவானுக்கு தெப்போற்சவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழியாக இன்று 3வது நாளாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமி இந்த சுவாமி புஷ்கரணியிலே உலாவர காத்து கொண்டிருக்கிறார். அதற்காக மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து பகவானுக்கும் தாயார்களுக்கும் அந்த சேவையை செய்தார்கள், கைங்கரியத்தை செய்தார்கள். இதோ இப்பொழுது நாம் பாதாதி கேசமாக பெருமாளை செவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய லக்ஷ்மி ரமண கோவிந்தா சுந்தரா ரமண கோவிந்தா என்று அந்த பகவானை செவிக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த வருடாந்திர தெப்போற்சவம் 3வது நாள் இன்று. முதல் நாளில் ராம அவதாரத்திலும் 2வது நாள் கிருஷ்ண அவதாரத்திலும் 3வது நாளாக இப்பொழுது நாம் வேங்கடவன் தன்னுடைய தேவியர்களுடன் உலா வரும் காட்சியை சேவிக்க இருக்கிறோம். ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று முதல் நாளில் அந்த ராமபிரானை செவித்துக்கொண்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்று 2வது நாளாக நேற்று கண்ணபிரானை செவித்துக்கொண்டு ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா சப்தகிரி வாசனே வெங்கடவனே கோவிந்தா என்று 3வது நாளாக இன்று மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இதோ மலையப்ப சுவாமியுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் அலங்கார பூஷிதனாய் இதோ தெப்ப உற்சவத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மூவருமாக. திருமலை என்பது ஒரு திவ்ய க்ஷேத்திரம். அந்த திவ்ய தேச க்ஷேத்திரத்திலே எழுந்தருளியிருக்கும் இந்த பகவானுக்கு 365 நாட்களும் ஏதோ ஒரு விழா, ஏதோ ஒரு கைங்கரியம், ஏதோ ஒரு சேவை. அப்படி வருடம் முழுதும் இந்த பகவான் பக்தர்களை ஈர்ப்பதற்காக தன்னுடைய கைங்கரியங்களிலே அந்த பக்தர்களை ஈடுபடச் செய்து அவர்களை அனுகிரகம் செய்யும் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய தெப்ப உற்சவத்திலே திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் தலைவர் திரு கருணாகர் ரெட்டி அவர்களும் மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயலாட்சி தலைவர் திரு ஏ.வி. தர்மாரெட்டி அவர்களும் கூட இந்த 3வது நாளாக தெப்போற்சவத்திலே பங்கு கொண்டு பகவானுடைய கிருபைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களே, நாமும் செவிக்கலாம். அந்த அழகான தெப்பத்திலே நீராழி மண்டபம் என்னும் அந்த மண்டபத்திலே அதனை சரஸ்வதி தீர்த்தம் என்று கூறுவார்கள். நடுவிலே அமைக்கப்பட்டு அலங்காரமாக வண்ண மென் விளக்குகளாலும் புஷ்பங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த தெப்பத்திலே பகவான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய தேவியர்களுடன். இப்படி அந்த 3 நாட்களும் 5 நாட்களும் கூட முதல் 3 நாட்கள் 3 சுற்றுகள், 4வது நாள் 5 சுற்றுகள், 5வது நாள் 7 சுற்றுகள். திருமலை 7 அல்லவா, 7 மலைகளுடன் கூடிய சமூகம். அதனால் கடைசி நாள் இறுதி நாள் அந்த பகவான் 7 சுற்றுகளில் உலாவர காத்து கொண்டிருப்பார். நடுவில் இருப்பது சரஸ்வதி தீர்த்தம் என்னும் நீராழி மண்டபம் கூட அழகாக அலங்காரம் செய்துள்ளார்கள். இப்படி அதாவது 3வது நாளாக இன்று தொடங்கி 5 நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவத்திலே பகவானை செவிக்கலாம். பங்குனி மாதம், அதாவது அந்த கலியுகம் என்றால் என்னவென்றால் பாண்டவர்களில் தர்மராஜன் அப்பொழுது அங்கே இல்லை. கிருஷ்ணர் பதில் கூறினார், நான் கூறமாட்டேன், நீங்களே தெரிந்து கொள்ளென்று 4 பாணங்களை எடுத்து 4 திசைகளிலும் வீசி ஒவ்வொரு பாணத்தையும் ஒவ்வொருவரையும் கூட்டி சென்று ஒவ்வொரு பாணத்தையும் கொண்டு வருமாறு கூறினார்களாம். அர்ஜுனன் கிழக்கு திசையை நோக்கி செல்ல ஒரு இனிமையான இசை கேட்டதாம்.
ஒரு குயில் மரத்தின் மீது கூவிக்கொண்டிருந்தது. சாப்பிட இருந்தும் கூட சாப்பிடாமல் இருக்கிறதே என்று அதனை பார்த்து அந்த அர்ஜுனன் மனதிலே கிளேசப்படுகிறான். அடுத்து இரண்டாவதாக பீமன் வடக்கு திசையில் செல்ல 5 கிணறுகள் தென்பட்டனவாம். அதிலே 4 வற்றிவிட்டன, 1 மட்டும் நீர் உள்ளது. பார்த்துவிட்டு வந்துவிட்டான் பீமசேனன். மூன்றாவதாக நகுலன் மேற்கு திசை, அதாவது பசு பிரசவித்து தன்னுடைய குட்டியை நாக்கினால் நக்கிக் கொண்டதை பார்த்து அதனை வேறு நபர்கள் இழுத்து செல்வதை பார்த்து மனதுக்கு சோகமாக எழுந்து திரும்பிவிட்டான் நகுலன். 4வது திசையில் சகாதேவன் தெற்கு திசை. மலை மேலிருந்து பெரிய பாறை உருண்டு விழுந்து செடி மரம் கொடி மலை ஆகியவற்றை தூக்கி கொண்டு உருண்டு வந்து சிறிய செடியிடம் வந்து நின்று விட்டதாம். 4வரும் தாங்கள் சென்று பார்த்ததை கூறினார்கள் கிருஷ்ண பகவானிடம். கலியுகத்திலே நமக்கு சமமானவர்கள் யாருமில்லை என்ற எண்ணத்திலே இருப்பார்கள். ஒருவருக்கும் உதவாமல் பூஜைக்கு ஏற்ற புஷ்பமாக இருக்காமல் இருப்பார்கள் என்று. ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா கோவிந்தா. அப்படி 4 திக்குகளிலும் 4வர் சென்று அவர்கள் பார்த்ததையும் கண்ணால் பார்த்ததையும் காதால் கேட்டதையும் கூட அந்த பகவானுக்கு வந்து சொல்லிவிட்டார்கள். இப்படி கலியுகத்திலே தமக்கு சமமானவர்கள் யாரும் இல்லை என்ற எண்ணத்திலே இருப்பார்கள். ஒருவருக்கும் உதவாமல் பூஜைக்கு ஏற்ற புஷ்பமாகாமல் கூட இருப்பார்கள். அதைத்தான் அர்ஜுனன் பார்த்தான். கலியுகத்திலே ஏராளமான பணக்காரர்கள் இருந்தும் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யாமல் இருக்கிறார்களே, இவர்கள் பணத்தால் சுகம் அனுபவிக்க தெரியவில்லை, பிணத்துடன் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இதைத்தான் பீமன் பார்த்தான் என்கிறார் கிருஷ்ண பகவான். அடுத்து உலகில் தாய் தந்தையர், அதாவது பசு குட்டி குழந்தைகளிடம் அன்பை பாசமாக பொழிகின்றவர்கள் உண்மையில் அதிக பாசம், அதாவது அதிகமான பாசத்தை காட்டி அவர்களை கெடுப்பவர்கள். ஆகையால் தான் அவர்கள் உலகின் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியாதவர்கள். அதைத்தான் நகுலன் பார்த்தான் என்று. இறுதியில் கலியுக மனிதர்கள் தம்முடைய வாழ்க்கை முறையில் மற்றவர்களை கஷ்டப்படுத்துபவர்கள் மனித பிறவினுடைய பலனை முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளாமல் மலை மீதிருந்து பாறை உருண்டு வந்து அனைவரையும் பயப்படச் செய்யும் தத்துவத்தை உணர்த்தியது. அதைத்தான் சகாதேவன் பார்த்தான் என்றும். ஆனாலும் அப்படி உருண்டு வந்து கீழே இருக்கும் இடத்தை அடைந்தானே, அதுதான் பகவானின் திருவடிகள். அவனை சரணடைந்தால் நமக்கு நல்லதே நடக்கும் என்று தெரிகிறது. இந்த விதமாக கண்ணன் ருக்மிணி சத்யபாமா சமேதனாக கிருஷ்ணன் தெப்பத் திருவிழாவிலும், முதல் நாளில் ராமச்சந்திர பிரபு சீதா சமேத லக்ஷ்மண அனுமந்தனுடனும், இன்று 3வது நாளாக திருமலையப்பன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இதோ உலா வந்து கொண்டிருக்கிறான். இந்த திருமலை சுவாமி புஷ்கரிணி என்னும் அந்த தெப்ப குளத்திலே. இந்த புஷ்கரிணியை பற்றி சுமார் 18 புராணங்களும் விரிவாக எழுதியுள்ளன.
அப்படி அந்த சுவாமி புஷ்கரிணியிலே இதோ பகவான் தன்னுடைய தேவியர்களுடன் வருடாந்திர தெப்போத்சவத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார். செவிக்கலாம் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய தெப்போத்சவம் 3வது நாளில் இதோ வண்ண விளக்குகளால் அலங்காரமாக, புஷ்பங்களால் அலங்காரமாக செய்யப்பட்ட அந்த தெப்பத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். இதோ அடுத்ததாக மங்கள நீராஜனத்தையும் சமர்ப்பிக்கிறார் அர்ச்சக சுவாமி. சுவாமி வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா, சப்தகிரி வாசனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானையும் தாயார்களையும் சேவிக்கலாம். तेजस्कामो भवेत् भवेत् तेजस्कामोऽग्निमग्निम् तेजस्कामो भवेत् भवेत् तेजस्कामोऽग्निम् तेजस्कामोऽग्निमग्निम् तेजस्कामस्तेजस्कामोऽग्निमेवैवाग्निम् तेजस्कामस्तेजस्कामोऽग्निमेव तेजस्कामहिरि तेजः कामः अग्निमेवैवाग्निमग्निमेव तेजस्पन्दम् तेजस्पन्दमेवाग्निमग्निमेव तेजस्पन्दम् एव तेजस्पन्दम् तेजस्पन्दमेवैव तेजस्पन्दग्रस्वेन स्वेन तेजस्पन्दमेवैव तेजस्पन्दग्रस्वेन तेजस्पन्दग्रस्वेन स्वेन तेजस्पन्दम् तेजस्पन्दग्रस्वेन भागधेयेन भागधेयेन स्वेन तेजस्पन्दम् तेजस्पन्दग्रस्वेन भागधेयेन स्वेन भागधेयेन भागधेयेन स्वेन स्वेन भागधेयेनोपो भागधेयेन स्वेन स्वेन भागधेयेनोपो भागधेयेनोपो भागधेयेन भागधेयेनोपधावति भावत्युपभागधेयेन भागधेयेनोपधावति भागधेयेनेति भागधेयेन उपधावति धावत्युपोपधावति स धावत्युपोपधावति सः धावति स धावति धावति स एवैव धावति धावति स एव स एवैव स एवास्मिन्नस्मिन्नेव स एवास्मिन् एवास्मिन्नस्मिन्नेवैवास्मिन् तेजस्तेजोऽस्मिन्नेवैवास्मिन् तेजः अस्मिन् तेजस्तेजोऽस्मिन्नस्मिन् तेजो दधाति दधाति तेजोऽस्मिन्नस्मिन् तेजो दधाति तेजो दधाति दधाति तेजस्तेजो दधाति तेजस्वी तेजस्वी दधाति तेजस्तेजो दधाति तेजस्वी दधाति तेजस्वी तेजस्वी दधाति दधाति तेजस्येवैव तेजस्वी दधाति दधाति तेजस्येव तेजस्येवैव तेजस्वी तेजस्येव भवति भवत्येव तेजस्वी तेजस्येव भवति एव भवति भवत्येवैव भवत्यग्नजेऽग्नजे भवत्येवैव भवत्यग्नजे भवत्यग्नजेऽग्नजे भवति भवत्यग्नजे साहञ्जाय साहञ्जायाग्नजे भवति भवत्यग्नजे साहञ्जाय अग्नजे साहञ्जाय साहञ्जायाग्नजेऽग्नजे साहञ्जाय पुरोडाशम् पुरोडाशको साहञ्जायाग्नजेऽग्नजे साहञ्जाय पुरोडाशम् साहञ्जाय पुरोडाशम् पुरोडाशको साहञ्जाय साहञ्जाय पुरोडाशमष्टाकपालमष्टाकपालम् पुरोडाशको साहञ्जाय साहञ्जाय पुरोडाशमष्टाकपालम् पुरोडाशमष्टाकपालमष्टाकपालम् पुरोडाशम् पुरोडाशमष्टाकपालम् निर्निरष्टाकपालम् पुरोडाशम् पुरोडाशमष्टाकपालन्निः अष्टाकपालम् निर्निरष्टाकपालमष्टाकपालम् निर्भवेत् भवेत् निरष्टाकपालमष्टाकपालम् निर्भवेत् अष्टाकपालमित्यष्टाकपालम् निर्भवेत् भवेत् निर्भवेत् सेक्षमाणो भवेत्
निर्निर्भवेत् सेक्षमाणः भवेत् सेक्षमाणः सेक्षमाणो भवेत् सेक्षमाणोऽग्निमग्निगो सेक्षमाणो भवेत् सेक्षमाणोऽग्निम् सेक्षमाणोऽग्निमग्निगो सेक्षमाणः सेक्षमाणोऽग्निमेवैवाग्निगो सेक्षमाणः सेक्षमाणोऽग्निमेव अग्निमेवैवाग्निमग्निमेव साहञ्जगो साहञ्जमेवाग्निमग्निमेव साहञ्जम् एव साहञ्जगो साहञ्जमेवैव साहञ्जग्स्वेन स्वेन साहञ्जमेवैव साहञ्जग्स्वेन साहञ्जग्स्वेन स्वेन साहञ्जगो साहञ्जग्स्वेन भागधेयेन भागधेयेन स्वेन साहञ्जगो साहञ्जग्स्वेन भागधेयेन स्वेन भागधेयेन भागधेयेन स्वेन स्वेन भागधेयेनोपभागधेयेन स्वेन स्वेन भागधेयेनोपभागधेयेनोपभागधेयेन भागधेयेनोपधावति धावत्युपभागधेयेन भागधेयेनोपधावति भागधेयेनेति भागधेयेन उपधावति धावत्युपोपधावति तेन तेन धावत्युपोपधावति तेन धावति तेन तेन धावति धावति तेनैवैव तेन धावति धावति तेनैव तेनैवैव तेन तेनैव सहते सहत एव तेन तेनैव सहते एव सहते सहत एवैव सहते यज्ञो सहत एवैव सहतेयम् सहतेयं यगो सहते सहते यगो सीक्षते सीक्षते यगो सहते सहते यगो सीक्षते यगो सीक्षते सीक्षते यं यगो सीक्षते सीक्षत इति सीक्षते वृषशैलाधिप एव दैव तन्नः वृषहादेश्वर एव दैव तन्नः हरिशैलाधिप एव दैव तन्नः भगवान् वेङ्कट एव दैव तन्नः श्री श्रीनिवासः परदैव तन्नः श्री श्रीनिवासः परबन्धनन्नः श्री श्रीनिवासः कुलदैव तन्नः श्री श्रीनिवासः परमागतिर्नः पत्राब्जे भाग्यलक्ष्मीः करतलकमले सर्वदा दानलक्ष्मीः दोर्दण्डे वीरलक्ष्मीः हृदय सरसिजे भूतकारुण्यलक्ष्मीः खड्गाग्रे शौर्यलक्ष्मीः निखिलगुणगणाडम्बरे कीर्तिलक्ष्मीः सर्वाङ्गे सौम्यलक्ष्मीः वैर्विजयराम् सर्वसाम्राज्यलक्ष्मीः श्रीवैकुण्ठविरक्ताय स्वामि पुष्करिणी तटे रमया रममाणाय वेङ्कटेशाय मङ्गलम्। అన్ని మంత్రములు ఇందే ఆవహించెను వెన్నెతో నాకు గలిగే వెంకటేశు మంత్రము అన్ని మంత్రములు ఇందే ఆవహించెను వెన్నెతో నాకు గలిగే వెంకటేశు మంత్రం అన్ని మంత్రములు ఇందే ఆవహించెను నారదుడు జపించి నారాయణ మంత్రము చేరే ప్రహ్లాదుడు నారసింహ మంత్రము నారదుడు జపించి నారాయణ మంత్రము చేరే ప్రహ్లాదుడు నారసింహ మంత్రము కోరి విభీషణుడు చేకొనే రామ మంత్రము కోరి విభీషణుడు చేకొనే రామ మంత్రము వేరే నాకు కలిగే వెంకటేశు మంత్రము వేరే నాకు కలిగే వెంకటేశు మంత్రము అన్ని మంత్రములు ఇందే ఆవహించెను రంగగు వాసుదేవ మంత్రము ధ్రువుడు జపించే అంగవించే కృష్ణ మంత్రము అర్జునుడు
రంగగు వాసుదేవ మంత్రము ధ్రువుడు జపించే అంగవించే కృష్ణ మంత్రము అర్జునుడు ముంగిట విష్ణు మంత్రము మోగిసుకుడు పఠించే ముంగిట విష్ణు మంత్రము మోగిసుకుడు పఠించే వెంకటమైన వెంకటేశు మంత్రము వెంకటమైన వెంకటేశు మంత్రము అన్ని మంత్రములు ఏంది ఆవహించెను ఎన్ని మంత్రములకెల్ల ఇందిరా నాదుడే గురి పన్నినదిదియే పరబ్రహ్మ మంత్రము ఎన్ని మంత్రములకెల్ల ఇందిరా నాదుడే గురి పన్నినదిదియే పరబ్రహ్మ మంత్రము నన్ను గవగలిగే పోవు నాకు గురుడీయగాను నన్ను గవగలిగే పోవు నాకు గురుడీయగాను వెన్నెల మౌటిది శ్రీ వెంకటేశు మంత్రము వెన్నెల మౌటిది శ్రీ వెంకటేశు మంత్రము అన్ని మంత్రములు ఎన్ని ఆవగించెను వెన్నతో నాకు కలిగే వెంకటేశు మంత్రము అన్ని మంత్రములు ఎన్ని ఆవగించెను అన్ని మంత్రములు ఎన్ని ఆవగించెను వేదం బెవ్వని వెదకిడిని ఆ దేవుని కొనియాడుడి వేదం బెవ్వని వెదకిడిని ఆ దేవుని కొనియాడుడి వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద అలరిన చైతన్యాత్మకుడవ్వడు కలడవ్వడ చట కలడనిన అలరిన చైతన్యాత్మకుడవ్వడు కలడవ్వడ చట కలడనిన తలతురవ్వని తను వియోగద శైలనాథని భజయోగుడి తలతురవ్వని తను వియోగద శైలనాథని భజయోగుడి శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద అదతి సకల లోకంబుల వారలు ఇదిగో కొలిచెదరవ్వని కదతి సకల లోకంబుల వారలు ఇదిగో కొలిచెదరవ్వని విదతపంజుడకు తీరు వెంకటపతి వెదకి వెదకి సేవ్యోసుడి విదతపంజుడకు తీరు వెంకటపతి వెదకి వెదకి సేవ్యోసుడి సీతానాయక గోవింద శ్రిత పరిపాలక గోవింద గరిత జన పోషక గోవింద ధర్మ సంస్థాపక గోవింద అనాథ రక్షక గోవింద ఆపద్బాంధవ గోవింద శరణాగత వత్సల గోవింద కరుణా సాగర గోవింద సాలగ్రామధర గోవింద సహస్రనామ గోవింద లక్ష్మీ వల్లభ గోవింద లక్ష్మణ్యజ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద
పురుషోత్తమ గోవింద జనార్దన మూర్తి గోవింద జగత్పతి రూప గోవింద ఆనంద రూప గోవింద ఆద్యంతరహిత గోవింద ఇహ పరదాయక గోవింద ఇహరజ రక్షక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన 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 గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய வருடாந்திர தெப்போற்சவத்திலே 3வது நாளாக இன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியை செவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மலையப்ப சுவாமியினுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பங்குனி மாதத்திலே வரும் வருடாந்திர இந்த தெப்போற்சவத்திலே பகவான் இளைப்பார இங்கே உலா வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி புஷ்கரணி என்னும் வராக புஷ்கரணி என்னும் இந்த புஷ்கரணியிலே இதோ பகவான் எழுந்தருளி நமக்கு உலா வந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய தேவியர்களுடன். அழகிய தாமரை குளம். அந்தி மயங்கும் நேரத்திலே அந்த குளத்துக்கு அறையிலே அமர்ந்து அழுது கொண்டிருந்தானாம் கோபண்ணா. அப்பொழுது அந்த பக்கம் வந்த ஒரு பெரியவர், கோபண்ணா என்றால் ராமபிரானை சதா சர்வ காலமும் சேவித்து கொண்டிருக்கும் ஒரு பக்தன். அருகிலே வந்த அந்த பெரியவர் கோபண்ணாவை பார்த்துவிட்டு, எதற்காக இங்கே தனியாக அமர்ந்து கொண்டு வேதனைப்படுகிறீர்கள் என்று கேட்க, கபீர்தாசர் என்பது கோபண்ணாவிற்கு தெரியும். அவர் பஜனைகள் பலமுறையும் கோவில் மண்டபத்திலே கேட்டும் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கபீர்தாசர் தான் வந்திருக்கிறார் என்று இந்த கோபண்ணா புரிந்து கொண்டு, சுவாமி நீங்கள் யாரென்று எனக்கு தெரியும், நீங்கள் மனது வைத்தால் என்னுடைய மனக்குறையை போக்கலாம் என்றானோ. அதற்கு அவர், மகனே நானோ துறவி, பொன் பொருள் தவிர வேறு எதுவும் வேண்டும் கேள் என்றாராம் அந்த வந்தவர். உடனே கோபண்ணா சொன்னாராம், நான் நெடுநாட்களாக பூஜை செய்து வரும் அந்த ராயர் விக்கிரகத்தை யாரோ பெட்டியுடன் இந்த குளத்திலே போட்டு விட்டார்கள், அது எனக்கு வேண்டும் என்றார். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் நித்யாய நிரவத்யாய சத்யானந்த சிதாத்மனே சர்வாந்தராத்மனே ஸ்ரீமத் வெங்கடேசாய மங்களம் மங்களம் என்று அந்த எம்பெருமானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார்கள் அர்ச்சக சுவாமி. நாமும் அந்த நீராஜனத்தை கண்களிலே ஒற்றிக்கொண்டு பெருமாளையும் தாயார்களையும் சேவித்து கொண்டு இந்த தெப்ப உற்சவத்தின் 3வது நாளாக இன்று வீக்ஷித்து கொண்டிருக்கிறோம். பகவானே வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, வட்டி காசல்வாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனே.
नाथो नाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।